தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நீலகிரி தொகுதியில் எல் முருகன் போட்டியிடுவது ஆர் ராசாவிடம் சண்டை போடுவதற்காக அல்ல என்றார். ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்டர், எஸ்பி எல்லாமே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள். அவங்க ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும். இந்த எலெக்ஷன் பீரியட் ஃபுல்லாக ஒரு சின்ன கரும்புள்ளி அவங்க மேலே வந்தால் கூட இந்த எலெக்ஷன் ப்ராசஸே தவறாக போயிருக்கு. கூட்டம் சேர்ந்துருக்கிறாங்க, தன்னெழுச்சியாக வந்துட்டாங்க. அங்கே நாங்கள் 4 பேர் உள்ளே போய் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் அவர்களை கலைந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறோம்னா எங்ககிட்ட சொல்லலாம், நாங்கள் வந்து சொல்கிறோம். அல்லது எமர்ஜென்சியாக வெளியே வந்து பாதியில் கூட சொல்லிட்டு போகிறோம். ஆனால் தடியடி நடத்துவது ஒரு முறை அல்ல. இதை விடுங்கண்ணே, இந்த ஷோ நாங்கள் வந்து சட்டப்படி அமைக்கிறோம். 6 வருட காலம் முழுமையாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இருக்கு. இன்னும் 6 வருஷம். ஆனால் லோக்சபா எம்பி இருக்கிறதே 5 வருஷம் தான். 6 வருட காலம் முழுமையாக ராஜ்யசபா எம்பி பதவி இருந்தும் கூட மோடி அவர்களுடைய விருப்பம் அண்ணன் முருகன் அவர்கள் நீலகிரியில போட்டியிட வேண்டும். Not to fight Mr. Raja, sir. It is to save Nilagiri from Mr. Raja. தமிழ்ல சொல்லணும்னா ராஜாவோடு சண்டை போடுவதற்காக அண்ணன் முருகன் அவர்கள் இங்க வரல. நீலகிரி மக்களை அண்ணன் ராஜாவிடமிருந்து காப்பாற்றுவதற்காக முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. பாஜக வேட்பாளர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்த போது தடியடி நடத்திய போலீஸ் சூப்பரண்டை இடைக்கால பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அக்கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் கரு நாகராஜன் அளித்த புகாரில் நீலகிரி தொகுதிக்கான பாஜக வேட்பாளரான மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அண்ணாமலையுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்றிருந்ததாக கூறியுள்ளார். முன்னதாக காலை 10 மணியில் இருந்து பகல் 12 மணி வரை அனுமதி பெற்று அமைதியாக ஊர்வலத்தை நடத்திய பிறகு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அந்த நேரத்தில் சில அசம்பாவிதம் நடைபெற்ற போது அலுவலகத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த பாஜகவினர் மீது தடியடி நடத்த உத்தரவிட்ட எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.